கட்சி தலைவர்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு கட்சிக்கு போவேன், எனக்கு சீட்டு கொடுக்குறாங்க, ஒரு அங்கீகாரம் இருக்குன்னா இருப்பேன், இல்லைன்னா எங்கே கொடுக்குறாங்களோ போயிடுவேன். இதுதான் அவருடைய மனநிலை. இப்படி சொல்கிற அளவுக்கு எடப்பாடி இன்னைக்கு ஒரு அரசியல் ஆளுமையாக இருக்காரு, இன்னைக்கு பிஜேபிக்கே சவால் விடுற அளவுக்கு ஆளுமையாக வளர்ந்துருக்காருன்னா அந்த ஆளுமையை உருவாக்குனதே பிஜேபி தான். என்னங்க திமுகவோட கூட்டணி வச்சுருக்கீங்க, ரைடு நடத்துறீங்க, கூட்டணி பேசுகிறீங்க. அது ப. சிதம்பரம் என்ன சொன்னார்னா, சிபிஐ ரைடு நடத்துறது ஆட்சி, திமுகவோட கூட்டணி பேசுறது கட்சி. தமிழ்நாட்டோட நேரேட்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆன்டி டிஎம்கே. அந்த மைண்ட் செட் மக்கள்கிட்ட இருக்கிறதுனால டிஎம்கே கம்யூனிஸ்ட்லாம் பணம் கொடுத்தா வாங்கிக்குவானே தவிர ஏடிஎம்கே கொடுத்தாலும் வாங்கிக்குவான். ஓட்ட பிஜேபி போடும். வெங்கடேசன் சார் தான் லைம் லைட்டில் வரக என்னதான் பேசுவார், கீழடியை பற்றி ரொம்ப பேசுகிறார். நான் இதை அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், கீழடி அவர் தொகுதி கிடையாது, அது சிவகங்கை தொகுதி. எய்ம்ஸை பற்றி ரொம்ப பேசுகிறாரு, அது விருதுநகர் தொகுதி. ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பாஜக மாநில பொதுச் செயலாளரும் மதுரை பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளருமான திரு ராமசீனிவாசன் இங்குள்ளார். வணக்கம் சார். என்னை கையும் கவலமுமா பிடிச்சிட்டீங்க சார். ஒரே நேரத்தில் நாள் முழுவதும் கடினமாக பிரச்சாரத்திலிருந்து எங்களுக்காக நேரம் கொடுத்தீங்க. நன்றி. மதுரை பாராளுமன்ற தொகுதி வெற்றி பெற ஒரே நாடு சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. சாப்பிட்டே பேசலாமா? ஓகே. மதுரை பாராளுமன்ற தொகுதியில உங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய இரண்டு கட்சிகள், ஒன்று சு. வெங்கடேசன், இன்னொருத்தர் சரவணன். இரண்டு பேருக்கு இடையிலான உங்களுடைய போட்டி எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? களத்துல பாஜக வெற்றி பெறுவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? சு. வெங்கடேசன் மேல அதிருப்தி நிறைய இருக்கு. அவர் ஒண்ணுமே செய்யல 5 வருஷம். அந்த அதிருப்தி ஓட்டு பிஜேபிக்கு தான் கிடைக்கும். ஏன்னா சரவணன் மேலே யாருக்கும் நம்பிக்கை இல்லை. அவருடைய கிரெடிபிலிட்டி ரொம்ப கெட்டு போயிருக்கு. அவர் அரசியலை ரொம்ப சாதாரணமாக கையாளுறாரு, கேஷுவலாக. கொள்கை சித்தாந்தம்லாம் ஒன்றும் இல்லைங்க, கட்சி தலைவர்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு கட்சிக்கு போவேன், எனக்கு சீட்டு கொடுக்குறாங்க, ஒரு அங்கீகாரம் இருக்குன்னா இருப்பேன், இல்லைன்னா எங்கே கொடுக்குறாங்களோ போயிடுவேன். இதுதான் அவருடைய மனநிலை. இது அவருக்கு ஓகே, அவருடைய லாஜிக் சரியாக இருக்கலாம், பப்ளிக் லைஃப்பில் அந்த லாஜிக் எடுபடாது. அதனால் அவருக்கும் போகாது, எனக்கு வரும். இப்போ மதுரை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிராமங்கள், விவசாயம் சார்ந்த பகுதிகள் நிறையா இருக்கு. அவர்கள் மத்தியில் பாஜக எந்த மாதிரியான வரவேற்பு? இல்லை, மதுரையில் ஒரு 2 கான்ஸ்டிட்யூன்சி தான் வில்லேஜ், 4 கான்ஸ்டிட்யூன்சி அர்பன். வழக்கமாக பிஜேபியை நகர்ப்புறம் சார்ந்த கட்சிம்பாங்க, கிராமங்களில் பிஜேபி இல்லை. பட் இந்த தேர்தலில் இட் வில் பிரிங் ஏ சர்ப்ரைஸ். கிராமங்களில் தான் அதிகமாக இருக்கு பிஜேபி. நகரை விட கிராமங்களில் தான் மோடி ரொம்ப ரீச் ஆயிருக்காரு. அதனால இந்த தடவை கிராமப்புறங்கள்லேருந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் வரும் மதுரையை பொறுத்தவரை. எதிர்கட்சியில் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் உங்களை பற்றி சொல்லியிருக்காரு. பாஜக நீங்க அதிமுக தேர்தல் பிறகு காணாமல் போகும்னு சொல்லியிருந்தாங்க. அது பதிலுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாரு, சீனிவாசன் உதவுகிறார், தாமரை சின்னத்தை கொண்டு போனதே நாங்க தான், அதிமுகவில் தான் தாமரை சின்னம் வளர்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது உங்களுடைய பதில் என்ன? இப்படி சொல்கிற அளவுக்கு எடப்பாடி இன்னைக்கு ஒரு அரசியல் ஆளுமையாக இருக்காரு, இன்னைக்கு பிஜேபிக்கே சவால் விடுற அளவுக்கு ஆளுமையாக வளர்ந்துருக்காருன்னா அந்த ஆளுமையை உருவாக்குனதே பிஜேபி தானே. அந்த ஆளுமை எப்படி வந்துச்சு அவருக்கு? அவர் அதிமுகவில் அம்மா உயிரிழக்கிறப்ப அவருடைய ஆளுமை என்ன? நான் அதை சொல்ல விரும்பலை, நிறைய வீடியோ காட்சிகள் இருக்கு. அப்படி இருந்தவர் இன்னைக்கு நெஞ்ச நிமித்தி அப்படி தம்முன்னு பேசுறாருன்னா அந்த கட்ஸ் கொடுத்தது பிஜேபி தானே. அதனால he must be thankful to பிஜேபி.
இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து 2020 சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய பேசுபொருளான விஷயம்னு பார்த்தோன்னா இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை. மற்ற மாநிலங்கள்லாம் நீங்கள் வந்து திறக்கும்போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் தாமதப்படுத்துறீங்க? குறிப்பாக சிவகாசி மாதிரி பட்டாசாலை பக்கத்தில் இருக்கிற பகுதி, இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்கள் தாமதப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அந்த செங்கல் எடுத்து காமிச்சது மிகப்பெரிய அளவில் வைரல் ஆச்சு. இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை ஏன் இந்த தாமதம், எப்படி விரைவாக முடிக்க போகிறாங்க? மற்ற மாநிலங்கள்லாம் எய்ம்ஸ் அறிவித்த உடனே நிலம் ஒதுக்கி கொடுத்துட்டாங்கல்ல, தமிழ்நாட்டில் மாத்திரம் ஏன் தாமதம்? மற்ற மாநிலங்கள்லாம் எய்ம்ஸ் அறிவித்த எந்த ஊரில் எய்ம்ஸ் வரணுன்றதை உடனே சொல்லிட்டாங்கல்ல, தமிழ்நாட்டை மட்டும் ஏன் தாமதிச்சிங்க? மற்ற மாநிலத்திலலாம் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் ஸ்டேட்லேருந்து கொடுக்குறத உடனே கொடுத்தாங்கல்ல, தமிழ்நாட்டில் மாத்திரம் ஏன் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் தாமதப்படுத்துங்க? அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். முதல்ல அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மதுரையில் வர்றதுக்கு தாமதமாகனு இவ்வளோ பேசுகிறீங்க. எய்ம்ஸ் அறிவிக்கிறதுக்கே 60 வருஷம் தாமதம். டெல்லியில் மட்டும் தானே இருந்துச்சு. அதே அந்த தாமதம் ஏன் நினச்சி மத்தியில் 10 வருஷம் திமுக இருந்தாங்கல்ல, ஏன் அந்த தாமதிக்காமல் தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் ஒன்று அவங்களே பண்ணிடலாமே? 14க்கு முன்னால் அவங்க கவர்மெண்ட் தானே சார், ஏன் பண்ணல? தாமதம் பண்ணது திமுக, இங்கே எல்லாமே பிரச்சனை பண்ணது அண்ணா திமுக. பிஜேபிங்க இருக்கு. இப்போ 2026க்குள்ள முடிஞ்சிடும், வேலை நல்லா நடக்கும். இப்போ நேற்று கனிமொழியா வந்து இங்கே மதுரை பாராளுமன்றத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, இந்த அமலாக்கத்துறை வச்சு பாஜக அரசு மிரட்டுகிறது அப்படிங்கிற பிரச்சாரத்தை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. இன்னொரு பிரச்சாரம் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த நிதி சம்பந்தமான பிரச்சாரம் வந்து தொடர்ந்து திமுகவால் களத்தில் முன்வைக்கப்படுது. இந்த ரெண்டையும் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த ரெண்டுலேயுமே ஒன்றும் புதுமை இல்லையா, புதிய குற்றச்சாட்டு. இடி ஐடி ரைடு வந்து ஃபஸ்ட் டைம் பிஜேபி கவர்மெண்ட் தான் இந்திய அரசியல் வரலாற்றில் முதல் தடவை இந்த மாதிரி நடந்திருக்குன்னா நீங்கள் சொல்லலாம். காங்கிரஸ் வந்து துணை முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்காரு, கீழே ஸ்டாலின் வீட்டில் ரைடு, மேலே காங்கிரஸுக்கு திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை. அப்போ ப. சிதம்பரம் என்னமே சொன்னார், என்னங்க திமுகவோட கூட்டணி வச்சுருக்கீங்க, ரைடு நடத்துறீங்க, கூட்டணி பேசுகிறீங்க. அது ப. சிதம்பரம் என்ன சொன்னார்னா, சிபிஐ ரைடு நடத்துறது ஆட்சி, திமுகவோட கூட்டணி பேசுறது கட்சி அப்படின்னு சொன்னார்ல. அதே தான், இடி ரைடு நடத்துறது ஆட்சி, பிஜேபி ஆட்சி, இது கட்சி. இப்போ வந்து மதுரைக்கு வந்து கடந்த கால எம்பிக்கள் செய்ய தவறிய விஷயங்கள் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன மாதிரியான கடந்த கால எம்பிக்கள் செய்ய தவறுனது இல்லை, செஞ்சது ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்ற. இது வந்து ஒரு எம்பி பண்ணார், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பண்ண ஒரு விஷயம் மதுரைக்கு அப்படின்னு அழகிரி பண்ணதை சொல்லுங்கள், கோபாலகிருஷ்ணன் பண்ணதை சொல்லுங்கள், வெங்கடேசன் பண்ணது எதுவுமே பண்ணல. எம்பிக்கு ஃபண்டு வருதுங்க ஒரு வருஷத்துக்கு, அந்த ஃபண்டுக்கு நிழல் கூடை அமைப்பாங்க, ஸ்கூலில் பில்டிங் கட்டுவாங்க, அந்த பணம் இருக்கிற வரைக்கும் பண்ணுவாங்க. பட் அதில் கூட ஏதோ 30% 20% ஏதோ பேசிக்கிறாங்க அரசல் புரசலாக, அவ்வளோதான். அதை தாண்டி எந்த எம்பி என்ன பண்ணார்? ஒரு விஷனரி எம்பி யார் இருந்தார்? கிராமத்துக்காரன் போவாங்க எம்பியை பார்த்து, ஐயா எங்கள் ஊரில் பஸ் ஸ்டாப்பில் நிழல் கூட வேண்டியான்னு கேட்பாங்க, இல்லை எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இருக்குது, ஒரு கிளாஸ் ரூம் கட்டி கொடுங்கம்பாங்க, அவங்க அதுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதை தாண்டி ஒன்றும், ஜஸ்ட் பீனட்ஸ். நான் சொல்கிறது, ஒரு எம்பிங்கிறவர் அந்த பார்லிமெண்ட்டினுடைய லீடர், ஒரு 15 லட்சம் மக்களுடைய பிரதிநிதி. அந்த 15 லட்சம் மக்களுடைய வாழ்க்கையை பற்றி, வாழ்வாதாரம் பற்றி, எதிர்காலம் பற்றியெல்லாம் யோசிக்கிறவர் தான் எம்பி. அதுக்கு வந்து அவர் நிறைய பண்ணணுமே. தொழில் முதலீடு பண்ணணும், அரசினுடைய திட்டங்களில் தனது தொகுதி ஒதுக்கப்படாமல் பார்க்கணும் இல்லையா? மக்களுக்குள்ள நல்லிணக்கத்தை உருவாக்கணும். ஒரு ரோல் மாடலாக கொண்டு வரதுக்கு எவ்வளோ இருக்கு. You should make it green, you should make it clean. நிறைய பண்ண முடியும். ஒரு எம்பி லீடு எடுத்தால் நிறைய விஷயங்கள், அரசாங்கம் மட்டும் இல்லை, தனியார் தொண்டு நிறுவனங்கள், கார்ப்பரேட்ஸ், இவங்க எல்லாம் கூட உதவிக்கு வருவாங்க.
இப்போ நீங்கள் வந்து இந்த பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடத்துல நாங்கள் பார்த்தோம், குறிப்பாக வந்து ஓட்டுக்கு பணம் வாங்குவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக நீங்க முன்னெடுத்து பிரச்சாரம் பண்ணலாம். இந்த மதுரை மக்களவை தொகுதியில ஓட்டுக்கு காசு மற்றவங்க கொடுத்தா கூட மக்கள் வந்து நிலை மாறாம வாக்களிப்பாங்கிற ஒரு நிலையில இருக்காங்களா, இல்லை எப்படி அந்த இது மாறும்னு நினைக்கிறீங்க? பணத்தை விட ஒரு நேரேட்டிவ் தான் ஜெயிக்குது. இஃப் யுவர் நேரேட்டிவ் இஸ் ஸ்ட்ராங், பணம் கொடுத்தாலும் அந்த நேரேட்டிவ் அது பிரேக் பண்ணாது. இப்போ 2021 எடப்பாடியும் பணம் கொடுத்தாரு, ஸ்டாலினும் பணம் கொடுத்தாரு. எடப்பாடி பணம் கொடுத்ததுனால தோத்துட்டாரு, ஸ்டாலின் பணம் கொடுத்ததுனால முதலமைச்சர் ஆயிட்டா. அப்படிலாம் இல்லை, 2 பேரும் பணம் கொடுத்தாங்க. அப்போ தி நேரேட்டிவ் வாஸ் ஆன்டி ஐடிஎம்கே. பீப்புள் வாண்டட் சேஞ்ச். அந்த நேரேட்டிவ் ஸ்ட்ராங்காக இருக்கிறப்போ நீங்கள் பணம் கொடுத்தாலும் எடுபடாது. பணத்தையும் வாங்கிக்கிட்டு யாரை விரும்பினாலும் ஓட்டு போகலாம். அதே இது இப்போ நான் பார்க்குறேன், தமிழ்நாட்டோட நேரேட்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆன்டி டிஎம்கே தமிழ்நாடு நேரேட்டிவ். அந்த மைண்ட் செட் மக்கள்கிட்ட இருக்கிறதுனால டிஎம்கே கம்யூனிஸ்ட்லாம் பணம் கொடுத்தா வாங்கிக்குவானே தவிர ஏடிஎம்கே கொடுத்தாலும் வாங்கிக்குவான். ஓட்டை பிஜேபி போடும். நிறைய தொகுதிகளில் ஏடிஎம்கே வில் கோ டு 3rd place. ஸ்ட்ராங் நேரேட்டிவ். இப்போ மதுரை எம்பி சு வெங்கடேசன் தொடர்ந்து அவர் எப்படி முன்னிலைப்படுத்தப்படுகிறார் அப்படின்னா, அந்த தமிழ் கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்கிறவராக, இது தமிழர் இலக்கியங்களை பாதுகாக்கிறவராக தொடர்ந்து முன்னிறுத்தப்படுகிறார். அவர் அவங்களுடைய அது சார்ந்த பிரச்சாரம் வந்து களத்தில் எப்படி இருக்கு, அவர் அப்படிதான் செயல்படுறாருன்னு பாக்குறீங்க? தொகுதி மக்களை காப்பாற்ற சொல்லுங்க. தமிழை காப்பாற்றுறதுக்கு அவர் எம்பியா இருக்குன்னு அவசியம் இல்லை. பட் தொகுதி மக்களை காப்பாற்றுறதுக்கு எம்பியா இருக்கு. வெங்கடேசன் சார் தான் லைம் லைட் வரக என்னென்ன பேசுவார். கீழடியை பற்றி ரொம்ப பேசுகிறாரு. நான் இதை அவர்கிட்டே சொல்லியிருக்கேன். கீழடி அவர் தொகுதி கிடையாது, அது சிவகங்கை தொகுதி. எய்ம்ஸை பற்றி ரொம்ப பேசுகிறாரு, அது விருதுநகர் தொகுதி. எய்ம்ஸ் அவருக்கு சம்மந்தமே கிடையாது. தனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பற்றி அவர் பேசக்கூடாது இல்லையா? சர்வதேச விமான நிலையம் ஆகும்னு பேசுவார், அதுவும் விருதுநகர் கான்ஸ்டியூன்சி. ஒரு பப்ளிக்காக பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டாக எதை பற்றி வேணாலும் பேசலாம். இப்போ நான் வந்து ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை கூட இங்கே பேசுகிறேன். இப்போ வெங்கடேசனுக்கு அந்த உரிமை இருக்கு. பட் ஒரு எம்பின்னு வரும்போது யூ ஷுட் ஃபோக்கஸ் மோர் ஆன் யுவர் கான்ஸ்டியூன்சி. வீடு கட்டுற திட்டங்க ஒரு நாளைக்கு 11,000 வீடுகள் மத்திய அரசாங்கம் ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க. எவ்ரி டே 11,000 × 365 போட்டோம். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருந்து இத்தனை வருஷத்தில் இவ்வளோ வீடுகள் எந்த அரசாங்கம் கொடுத்தது? அன்இமேஜினபிள் நம்பர். அவ்வளோதான முடியும் ஒரு அரசாங்கத்தை. இதுவே அன்இமேஜினபிள். இதெல்லாம் தாண்டி இலங்கையில் வேறு வீடு கட்டி கொடுத்துருக்கோம் தமிழர்கள். புரியுது இல்லையா? இலங்கை தமிழருக்கு நாம தான் வீடு தரோம். அதனால் நலத்திட்டங்கள் வந்து பெரிய அளவு போகுது. அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, வர்ற வரி வருவாய் கமிஷன் கரப்ஷன் இல்லாமல் நேரடியாக வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு போகுது. இப்போ தமிழ்நாட்டில் அது 30%, 40% கமிஷன் எடுத்துகிட்டு போகுது. அதனால் நிறைய பேருக்கு போகல. அப்புறம் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ். அதனால் கரப்ஷனை ஒழிச்சிட்டா நாடு ரொம்ப சீக்கிரம் முன்னேறும். நம்மளை வளரவிடாமல் செய்கிறது கரப்ஷன். அஸ் ஏ கண்ட்ரி இங்கே இண்டிவிஜுவல் வளர்கிறாங்க, நிறையா படிக்கிறாங்க, தொழிலதிபர் ஆகிறாங்க, சம்பாத்தியம் பண்ணுறாங்க, 10 தலைமுறைக்கு சொத்து சேர்க்குறாங்க. கண்ட்ரியாக முன்னேறணும்ல, அது மோடி வந்ததுக்கப்புறம் தான் நடக்கும். ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஆகும். மதுரையினுடைய சிவிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப பூரா இருக்கும். ரோடு, ட்ரைனேஜ், ஓவர் ஹெட் இபி லைன்ஸ், பார்க்கு. ஒரு பார்க்குன்னு வச்சுருப்பான், கன்றாவே இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி பண்ணணும். வைகை அணை வந்து கட்டி முடித்த காலத்தில் இன்னும் தூர் வரவே இல்லை. வைகை டேம்
15 அடிக்கு வண்டல் படிவு தான். அது தூர்வாருன்னா மேலூர் பகுதிக்கு இன்னும் 45 நாளைக்கு தண்ணி இருக்கும், தேக்கலாம் மழை காலத்தில். அதை செய்வோம்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். பெரியார் டேம்ல 152 அடி தண்ணி தேக்கலான்னு சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் சொல்லியிருக்கலாம், கோர்ட்டும் சொல்லியிருக்கலாம். ஏன் மார்க்சிஸ்ட் அரசாங்கம் செய்ய மாட்டேங்குது? மார்க்சிஸ்ட் அரசாங்கம் பண்ணல, ஏன் வெங்கடேசன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறாரு? நீங்க சொன்னீங்களா சார், வெங்கடேசன் தமிழ்நாடு தமிழ் மொழி அதுக்காக உயிரை கொடுப்பாருனீங்களே. பக்கத்தில் கேரளா மார்க்சிஸ்ட் உங்க கவர்மெண்ட் தானே, உங்க சிஎம் தானே, நீங்க உயிரை கொடுக்க வேண்டாம், வாயத்திறங்க. பினராயி விஜயன் போய் கேட்டுவாங்க, நான் தமிழ் மொழிக்கு நான் தான் சாம்பியன், தமிழர்களுக்கு நான் தான் சாம்பியன், 152 ஃபீட்ஸ் வைக்கணும். இங்கே வந்து பேசுறீங்க, நரேந்திர மோடினா மட்டும் உடனே டெய்லி 4 ஸ்டேட்மெண்ட் விடுறீங்க. இதை ஒரு எலெக்ஷன் இஷ்யூ நான் பேச போகிறேன். ஏன்னா பெரியார் அணையில் நேரடி பெனிஃபிஷியரி மேலூர் தாலுகா. அந்த மக்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? எம்பியாக இருந்துக்கிட்டு அந்த மக்களுக்கு செய்கிற துரோகம் இல்லை.